அனைவருக்கும் வணக்கம். துலாம் ராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஜூன் மாதம் 25ஆம் தேதி இதை மட்டும் செய்தால் போதும் பல கோடி கிடைப்பது உறுதி. அந்த வகையில் துலாம் ராசினியர்கள் இன்றைய நாளில் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது, என்ன செய்தால் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்படும், குறிப்பா இன்றைய நாள் என்ன நாள் என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில் துலாம் ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஜூன் மாதம் 25ஆம் தேதி ஆனி அமாவாசையாக கருதப்படுகிறது. அப்படிப்பட்ட இன்றைய நாள்ல நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று பார்க்கும்போது, அமாவாசை என்றாலே சூரியனும் சந்திரனும் ஒரே நேர்கோட்டில் வரும் நிகழ்வினை அமாவாசை நாள் என்கின்றோம். ஜோதிட சாஸ்திரத்தின்படி சூரிய பகவான் தந்தைக்குரிய கிரகமாகவும் சந்திரன் தாய் தொடர்பான உறவுக்கும் காரணமாக கருதப்படுகின்றன. அதனால் இந்த இரு கிரகங்களும் நேருக்கு நேர் சந்திக்கும் நாளில் முன்னோர்களை நினைத்து வழிபடுவதால் பித்ருலோகத்தில் இருக்கும் அவர்களுக்கு நற்கதி கிடைக்கும் என்பது ஐதீகம். அமாவாசை அன்று தர்ப்பணம் கொடுத்து வழிபட முடியாவிட்டாலும் முன்னோர்களை நினைத்து எள்ளும் தண்ணீரும் கண்டிப்பாக இறைக்க வேண்டும். தெய்வங்களை வழிபடுவதற்கு எத்தனையோ விரத நாட்கள் இருந்தாலும் முன்னோர்களை வழிபட்டு அவர்களின் ஆசையை பெறுவதற்குரிய நாளாக அமாவாசை மட்டுமே கருதப்படுகிறது. மற்ற விரத நாட்களுக்கு எப்படி விதிமுறைகள் உள்ளதோ அதே போல் அமாவாசை நாளில் சில விஷயங்களை கண்டிப்பாக செய்ய வேண்டும், சில விஷயங்கள் கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் என்ற விதிமுறை உண்டு. அந்த வகையில் இந்த ஆனி அமாவாசை நாளில் என்னென்ன விஷயங்களை செய்யலாம், எவற்றையெல்லாம் தவிர்க்க வேண்டும் என்பதை தெரிந்து கொள்வோம். அந்த வகையில் ஆனி அமாவாசையை பொறுத்த வரைக்கும் பக்தி செய்வதற்குரிய மிக உயர்வான மாதமாக கருதப்படுகிறது. இந்த ஆனி மாதத்தில் வரும் அமாவாசை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு திதியும் சிறப்புக்குரியதாகும். அதிலும் அமாவாசை, பௌர்ணமி போன்ற முக்கிய விரத மற்றும் வழிபாட்டு நாட்களில் ஆனி மாதத்தில் வரும்போது கூடுதல் சிறப்பு பெறுகின்றன. பொதுவாகவே அமாவாசை என்பது முன்னோர்களின் வழிபாட்டிற்கும் உரிய நாள் என்பது அனைவருக்கு தெரியும். ஆனால் ஆனி மாதத்தில் வரும் அமாவாசைக்கு தனி சிறப்பு உண்டு. அது மட்டுமில்லாமல் இந்த ஆனி அமாவாசையில் நம்முடைய முன்னோர்களுக்கு மட்டுமல்ல, அகால மரணம் அல்லாத துர்மரணம் அடைந்தவர்களுக்கு இந்த ஆனி அமாவாசை அன்று தர்ப்பணம் கொடுத்து வழிபட்டால் அந்த ஆத்மாக்கள் துன்பப்படாமல் வைகுண்ட பதவியை அடையும் என்பது நம்பிக்கை. அது மட்டுமல்ல, இந்த ஆனி அமாவாசையில் இருந்த நம்முடைய முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபட்டால் நம்முடைய பல தலைமுறைக்கு இருக்கும் பித்ருதோஷம் நீங்கும். இந்த நாளில் விரதம் இருந்து வழிபட்டால் பித்ருதோஷம் நீங்குவதுடன் வீட்டில் மகிழ்ச்சி, வளர்ச்சி, செல்வ வளம் ஆகியவை அதிகரிக்கும். இந்த ஆனி அமாவாசை நாள் அனுமனின் அவதார தினம் என்பதால் இந்த நாளில் தான தர்மங்கள் செய்வதால் சனி தோஷம் உள்ளிட்ட அனைத்து கிரக தோஷங்களையும் நீக்கும். ஜாதகத்தில் சந்திரனால் பாதிப்பு உள்ளவர்கள் இந்த ஆனி அமாவாசை நாளில் நவகிரகங்களில் இருக்கக்கூடிய சந்திர பகவானுக்கு விளக்கேற்றி வழிபட்டால் அல்லது சிவபெருமானுக்கு விளக்கேற்றி வழிபட சந்திரனால் ஏற்பட்ட தொல்லைகள் நீங்கும். இப்படி பல சிறப்புகள் மிகுந்த ஆனி அமாவாசையில் என்னென்ன விஷயங்களை செய்யலாம், என்னென்ன விஷயங்களை செய்யாமல் தவிர்க்க வேண்டும் என்பதை தெரிந்து கொள்வோம். அந்த வகையில் இந்த ஆனி அமாவாசையில் செய்ய வேண்டியவை என்ன என்று பார்க்கும்போது, புனித நதிகளில் நீராட வேண்டும். இந்த நாளில் புனித நீராடினால் கங்கையில் நீராடிய புண்ணிய பலன்கள் கிடைக்கும். அன்னதானம், அரிசி, காய்கறி போன்றவை தானமாக வழங்க வேண்டும். இறந்து போனவர்களுக்கு தர்ப்பணம், பிண்டதானம் ஆகியவை செய்யலாம். அன்னதானம், அரிசி, காய்கறி போன்றவை தானமாக வழங்க வேண்டும். இறந்து போனவர்களுக்கு தர்ப்பணம், பிண்டதானம் ஆகியவை செய்யலாம். காகம், பசு போன்ற உயிரினங்களுக்கு உணவளிக்க வேண்டும். முன்னோர்களை நினைத்து அன்னதானம் உள்ளிட்ட தான தர்மங்களை செய்ய வேண்டும். அரச மரத்தடியில் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபடுவதால் சனி தோஷம் விலகும் என்பது நம்பிக்கை. அது மட்டுமில்லாமல் அஷ்டலட்சுமி வழிபாடு உள்ளிட்ட பெண் தெய்வ வழிபாட்டை மேற்கொள்வதால் செல்வ வளம் பெருகும், தடைகள் விலகும். அனுமனை வழிபடுவதால் ராகு, கேது, சனி போன்ற கிரகங்களால் ஏற்படும் கேடு பலன் நீங்கும் என்பது நம்பிக்கை. அது மட்டுமில்லாமல் என்ன மாதிரியான விஷயங்கள்ல தவிர்க்க வேண்டும் என்று பார்க்கும்போது, சுப காரியங்கள் நடத்துவது, புதிய தொழில் துவங்குவது,
புதிய முதலீடுகள் செய்வது ஆகியவற்றை தவிர்க்க வேண்டும். வீட்டிற்கு தேவையான பூஜை பொருட்கள், தானியங்கள், மாவு பொருட்கள், எண்ணெய் போன்ற பொருட்கள் வாங்குவதை தவிர்க்க வேண்டும் என கூறப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் துக்க காரியங்களில் கலந்து கொள்வது, இடுகாடு போன்ற வறட்சியான இடங்களுக்கு செல்வது, அசைவம் சாப்பிடுவது ஆகியவற்றை தவிர்க்க வேண்டும். முன்னோர்கள் நம்மை காண வீட்டிற்கு வரும் நாள் என்பதால் வாசலில் கோலமிடுவது, சண்டையிடுவது, அமங்கலமான சொற்களை பேசுவது, கோபப்படுவது ஆகியவற்றை தவிர்க்க வேண்டும் என்பதும் கூறப்படுகிறது. அந்த வகையில் துலாம் ராசினியர்களுக்கு இந்த ஆடி அமாவாசையான இன்றைய தினத்தில் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் தருணங்கள் முழுவதுமே உங்களுடைய ராசிக்கு 9 புதன் சூரியனோடு இணைந்து அற்புதமான யோகத்தில் இருக்கிறார்கள். அது அவர் ஆட்சி வீடு மட்டுமல்லாது மிதுன குரு 5ஆம் பார்வையாக உங்களுடைய ராசியை பார்க்கின்றார்கள். ராசிநாதனும் உங்களுடைய ராசியை பார்ப்பது மேலும் சிறப்பு வாய்ந்த ஒரு கிரக சஞ்சாரம் என்றுதாங்க சொல்ல வேண்டும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்தில் இருந்து சில இடைஞ்சல்களை கொடுத்தாலும் சொந்த ராசியை பார்ப்பது நல்ல பலன்களை அதிகரிக்க செய்யுங்க. அது மட்டும் இல்லாமல் துலாம் ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானமான 11ஆம் இடத்தில் செவ்வாய் கேது சாதகமான அமைப்பில் இருக்கிறார். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நிகழ இருக்கு. சிலருக்கு நல்ல வசதியான வீடு மாற்றமும் நிகழ இருக்கு என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்துதுங்க. துலாம் ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் தெய்வ தரிசனம், கோவில் பயணங்கள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டுங்க. தற்போது உங்களுக்கு நடைபெற்று வரும் தசாபுக்திகள் சாதகமாக இருக்கும் பட்சத்தில் வீடு வாங்குவது, நிலம் வாங்குவது, மனை வாங்குவது சம்பந்தமான முயற்சிகள்ல இவ்வளவு நாட்களாக இழுபறி நிலையே நீடித்து வந்த நிலையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம். தொழில் முன்னேற்றம் நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் விதமா அமையிருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. அது மட்டும் இல்லாம இத்தருணங்கள்ல எதிர்பாராத பல முன்னேற்றங்களை உங்களுடைய வாழ்வில் நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. துலாம் ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் சுப விரயங்கள் அதிகரிக்கும். உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்தில் சனி ராகு இருப்பதால பூர்வீக சொத்து பிரச்சனைகள் இழுத்தடிக்குங்க. வழக்குகள் எளிதில் தீராது. வாக்கியஸ்தானத்தில் சூரியன் இருப்பதால் மனதில் எப்பொழுதும் ஒரு பயம் இருந்து கொண்டே இருக்குங்க. சனி செவ்வாய் ஒருவருக்கு ஒருவர் பார்த்து கொள்வதால் சிலருக்கு சிறிய விபத்துக்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆரோக்கிய தொல்லைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. அதனால் சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது நல்லது. எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் எடுத்தோம் கவுத்தோம் என்று செயல்படாமல் பொறுமையாக நிதானமாக சூழ்நிலைகளை கையாள்வது அவசியம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. ஒரு சிலருக்கு உத்தியோகத்தில் பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, உத்தியோகத்தில் சில சலுகைகள் ஆகியவை கிடைக்க இருக்கு. அதே போல் திருமண சம்பந்தமான முயற்சிகள்ல நல்ல ஒரு வரன் அமைய இருக்குதுங்க. இருந்தாலும் கூட வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு மிக மிக நல்லது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுது. துலாம் ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இக்காலகட்டங்கள்ல கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, பிரதோஷ காலத்தில் நரசிம்மரை வணங்குங்க. ருண விமோசனம் சொல்லுங்க. அது மட்டும் இல்லாம இன்றைய நாள்ல முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுத்து வழிபடுவதும் எண்ணற்ற நன்மைகளை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் உங்களுக்கு எடுத்துக்காட்டுது.